வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். உலகத்தின் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நாடுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக் கொண்டிருக்கின்றன. நமக்கென்ன என்று உலக நாடுகள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மனிதரும் போரற்ற உலகத்தை உருவாக்க பாடுபட வேண்டும். நம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 51வது பிரிவு, அதாவது அந்த வழிகாட்டு நெறிமுறை கூட என்ன சொல்கிறது என்றால், the state shall endeavor to promote international peace and security என்கிறது. உலக நாடுகளுக்குள் அமைதியும் பாதுகாப்பும் ஏற்பட இந்தியா பாடுபட வேண்டும். இந்தியா என்றால் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் அதனை நோக்கமாக கொள்ள வேண்டும் என்கிறது. இந்த அடிப்படையில் 1969ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் வார்தா என்னும் இடத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டம் குறிப்பிடத்தக்கது. அந்த கூட்டத்தில் 3 தலைவர்கள் பேசினார்கள். வினோபா பாவே, அப்துல் கஃபார் கான், ஜெயபிரகாஷ் நாராயண் மூவரும் பேசினார்கள். அன்றைக்கு வினோபாவே சொன்னார், இந்தியா ஏபிசி நாடுகளுடன் நெருக்கமான நட்புறவை பேண வேண்டும் என்றார். அதாவது ஏபிசி என்று குறிப்பிட்டது ஆப்கானிஸ்தான், பர்மா, சிலோன். அன்றைக்கு பர்மா, சிலோன் நாடுகளின் பெயர்கள் மாற்றப்படவில்லை. எனவே ஏபிசி நாடுகளுடன் நெருக்கம் என்றவர் சொன்னது, அண்டை நாடுகளுடன் நெருக்கம், போரற்ற ஓர் உலகமே நம் இலக்கு என்பதுதான்.